எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ கான்ஜுகேட் பீமில் நம்ம செகண்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன். எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் லென்த் 4 மீட்டர். ஸோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுத்துருக்காங்க, அதோடைய லென்த்து வந்து 4 மீட்டர். ஓகேங்களா. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னும் போது ரெண்டு எண்ட்லேயும் ரெண்டு சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா. இட் கேரிஸ் எ பாயிண்ட் லோட் ஆஃப் 3 கிலோ நியூட்டன். வந்து ஒரு பாயிண்ட் லோடை வந்து எடுத்துகிட்டு போகுது அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் ஃப்ரம் ஈச் எண்ட். ஒவ்வொரு எண்ட்ல இருந்து 1 மீட்டர் தூரத்தில் ஓகேங்களா பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அந்த லோடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ நியூட்டன். ஓகேங்களா. ஸோ 3 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் ஃப்ரம் ஈச் எண்ட். ஒவ்வொரு எண்ட்ல இருந்தும் சப்போஸ் இது ஏன்னு எடுத்தா இது பின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா இங்கேருந்து 1 மீட்டர் தூரத்தில் ஒரு 3 கிலோ நியூட்டனும் ஏவிலேருந்து ஒரு 1 மீட்டர் தூரத்தில் ஒரு 3 கிலோ நியூட்டன் என்ன பண்ணுது லோடு வந்து ஆக்ட் ஆகுது. If the E value is 2 × 10 to the power of 5 Newton per millimeter square and I is equal to 10 power 8 of millimeter power 4 for the beam, then using conjugate beam method find the slope at each point. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எவ்வளோ ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அண்டர் ஈச் லோட் அண்ட் சென்டர். சென்டர்லேயும் ஒவ்வொரு லோட்லையும் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் கிவன் டேட்டா எடுத்து எழுதிப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா E வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 × 10 to the power of 5 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 1000 மில்லிமீட்டருங்கிறது ஒரு மீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டரை வந்து நம்ம 10 பவர் இது இந்த பக்கம் வந்து 10 பவர் -3 மீட்டர்னு எழுதலாம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏன்னா இது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும். ஸோ 2 × 10 to the power of 5. ஸோ இந்த மில்லிமீட்டருக்கு பதிலாக 10 பவர் -3 மீட்டர்னு எழுதுகிறேன், பவரில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 × 10 to the power of 5 இது 10 பவர் -6 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 10 பவர் -6 மீட்டரை ஸ்கொயர் பண்ணும்போது மீட்டர் ஸ்கொயர். அது இப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 10 to the power of 5 இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் மேலே வந்த ப்ளஸ் நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 10 to the power of 11 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது கிலோ நியூட்டனாக மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை 1000 போடும்போது 1000 10 பவர் 3 இதில் ஒரு 3 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 2 × 10 to the power of 8 நியூட்டன் பர் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இது ஈயோட வேல்யூ கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் மாற்றிட்டேன், ஏன்னா லோடு வந்து கிலோ நியூட்டனில் இருக்குது. அடுத்து ஐ வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இ வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை எழுதியாச்சு 2 × 10 to the power of 8 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஐ தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 to the power of 8 மில்லிமீட்டர் பவர் 4. ஸோ ஒரு மில்லிமீட்டர் 10 பவர் -3 மீட்டர்னு எழுதலாம். ஸோ 10 பவர் -3 மீட்டர். ஓகேங்களா. ஸோ பவரில் என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ இப்போ 10 பவர் 8 ஓகேங்களா, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 10 பவர் -2 மீட்டர் பவர் 4ன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது, இது -12 இது +8, அப்போ 10 பவர் -4 ஃபைனலாக 10 பவர் -4 மீட்டர் பவர் 4ன்னு வரும். ஸோ அப்போ I is equal to 10 பவர் -4 மீட்டர் பவர் 4. ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இந்த ரியாக்ஷன் அட் A அண்டு B ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A எடுப்போம், அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ அன்னோன் வேல்யூ தெரியும், அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இதை A இது Bன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ஸ் வந்து C அண்டு Dன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா. இப்போ ரியாக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ரியாக்ஷன் RA அப்போ டைரக்ஷன், இது வந்து RB ரியாக்ஷன். ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், RA ப்ளஸ் RB தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் லோடு, அது எல்லாத்தையும் இது ரெண்டு தான் தாங்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டோட்டல் லோடு ஆக்டிங் ஆன் தி பீம் எவ்வளோ ஆக்ட் ஆகுது 3 + 3 வந்து 6 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு அன்னோன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A எடுக்கணும். ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A ஓகேங்களா. அது நம்ம 0க்கு ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்ன பண்ணுறோம் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு
லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட்டு. கவுண்டர் கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னால் நெகட்டிவ். ஸோ இதை வந்து பீமை பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இப்படி தான் பெண்ட் பண்ணும் இல்லையா, அப்போ பாசிட்டிவ். ஸோ லோடு இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் தான் லோடு ஆர்பி. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா. ஸோ இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ். அடுத்தது ஏ வரைக்கும் பார்க்கணும். லோடு செகண்ட் லோடு இதான் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது நெகட்டிவ், ஏன்னா இது வந்து கிளாக் வைஸில் இந்த பீமை பெண்ட் பண்ணுது இல்லையா. ஸோ லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே 2, இங்கே வந்து 1, மொத்தம் 3. அடுத்து இங்கே ஒரு லோடு இருக்குது 3, அப் டு ஏ வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 1. ஸோ லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 9, இது 3 தட் இஸ் ஈக்குவல் டு 0, இது 4 ஆர்பின்னு வரும். ஸோ இது -12 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது +12. இது ஆர்பியை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, இது மல்டிபிள் இருக்குது, இங்கே வந்தால் டிவைடில் வரும். அப்போ 3 kN. ஸோ ஆர்பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் ஆர்பி வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆரியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த அந்த பக்கம் வரும்போது -RB, ஆர்பியோடைய வேல்யூ 3 தட் இஸ் ஈக்குவல் டு 3 kN. ஸோ ரியாக்ஷன் ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 kN, பியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 kN ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன், பிஎம் கால்குலேஷன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ 2 எண்ட்லேயும் 0. ஸோ அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் அட் பி இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கிறேன். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் டி, ஸோ அது வந்து லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அப் டு டி வரைக்கும் தான் பார்க்கணும். ஸோ லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் இங்கே இருக்கிற லோடு, இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த 1. ஓகேங்களா. இது கவுண்டர் கிளாக் வைஸ் இப்படி பெண்ட் பண்ணுறதால இது பாசிட்டிவ். அதுக்கப்புறம் ஒரு லோடு இருக்குது, அதுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது, அது மொமெண்ட்டை கிரியேட் பண்ணாது, அவ்வளோதான். ஸோ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 kN. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் சி தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இது சி வரைக்கும் பார்க்கணும், லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஆர்பிங்கிறது 3. ஸோ இது கவுண்டர் கிளாக் வைஸ்ங்கிறதால பாசிட்டிவ். லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, 3, இது பாசிட்டிவ். அடுத்தது லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப் டு சி, லோடு 3, டிஸ்டன்ஸ் வந்து 2, 3 × 2, இது வந்து கிளாக் வைஸில் பெண்ட் பண்ணும், அதனால் நெகட்டிவ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது 9 - 6. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 kN. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட் ஏ, சி, டி, பி. ஸோ இந்த இடத்துல 0, இங்கேயும் 0. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சியில் வந்து டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3, அது 3 kN. அதே மாதிரி சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 kN. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுவோம். இது பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு காஞ்சுகேட் பீம் ட்ரா பண்ணுறேன். ஸோ காஞ்சுகேட் பீமை பொறுத்த வரைக்கும் லென்த் வந்து மாறாது. ஓகேங்களா. ஸோ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஏ ஸ்டார், சி ஸ்டார், டி ஸ்டார், பி ஸ்டார்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து இஐயால் டிவைட் பண்ணால் தான் நமக்கு இந்த காஞ்சுகேட் பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு கிடைக்கும். ஸோ இங்கே 3ன்றதால இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய லோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 / EI. அதே மாதிரி இந்த பாயிண்டில் டியில் வந்து எவ்வளோ மொமெண்ட்டு 3 / EI டிவைட் பண்ணும்போது இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம்.
ஸோ லோட் ஆன் காஞ்சுகேட் பீம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். இது காஞ்சுகேட் பீம்ங்கிறதால இது RA ஸ்டார், இது RB ஸ்டார். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன் வேல்யூ என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நான் E ஸ்டார்னு எடுத்துக்கிறேன், இது வந்து F ஸ்டார்னு எடுத்துக்கிறேன். இப்போ RA + RB that is equal to the total load acting on the beam. ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி நம்ம ரியாக்ஷன் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இந்த காஞ்சுகேட் பீமுக்கு நம்ம என்ன பண்ணணும், RA RB ஸ்டார் வேல்யூ என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A ஸ்டார் பொறுத்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதே மாதிரி RB ஸ்டார் வேல்யூ கிடைக்கும். அதில் இந்த ஈக்குவேஷனில் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அன்னோன் வேல்யூ ரியாக்ஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ காஞ்சுகேட் பீமில் இந்த RA ஸ்டார் ப்ளஸ் RB ஸ்டார் தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோடு ஆக்டிங் அண்ட் தி பீம். ஸோ டோட்டல் லோடு ஆக்டிங் அண்ட் பீம்ங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ மொத்தம் 3 லோடு என்ன பண்ணிகிட்ருக்கு, ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோடு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறேன். இதோட ஏரியா தான் இந்த லோடு. ஸோ ஆஃப் இன்ட்டு, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து 1 மீட்டர், இது பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர். ஸோ பியோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 1 மீட்டர் தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? 1 மீட்டர் இன்ட்டு ஹெச் வேல்யூங்கிறது இந்த ஹைட். ஸோ இந்த லோடு 3/EI. ஸோ 3/EI. ஸோ ஃபஸ்ட் லோடு முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட், இது வந்து ரெக்டாங்கிள்னும் போது B × D தான் இந்த லோடு. இதோட ஏரியா B × D இல்லையா, அப்போ அதான் அதோடைய லோடு. ஸோ Bன்றது இந்த லென்த் வேல்யூ, 2 இன்ட்டு லோடுங்கிறது இந்த ஹைட்டு 3/EI. அப்போ செகண்ட் இதில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள். ஸோ ஆஃப் இன்ட்டு BH. ஸோ Bங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். ஸோ ஹைட்டுங்கிறது இது 3/EI. ஸோ மூணுத்துலேயும் எவ்வளோ லோடுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3/2 இன்ட்டு EI. ஸோ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு 3/2 இன்ட்டு EI. ஸோ இது எழுதி வச்சுக்கோங்க, பக்கத்தில் நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம கால்குலேட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இதில் லோடு பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு 3 6 ஸோ வெறும் EI தான், E இன்ட்டு I. ஸோ 6/EI. ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து இதில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து 3/2EI. 3/2EI. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இதோட சிஜி, இதோட சிஜி இந்த இடத்துல இருக்கும், அப்போ இங்கே ஆக்ட் ஆகும் இந்த லோடு. ஸோ இதோட சிஜி சென்டரில் இருக்கும், அப்போ இந்த இடத்துல இந்த லோடு ஆக்ட் ஆகும். இதோட சிஜி இந்த இடத்துல இருக்குது, இந்த லோடு இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, தனியாக ஒரு பீம் வரைஞ்சி இதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். கால்குலேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது சென்டரில் ஆக்ட் ஆகும். இதோட இந்த இடத்துல இதோட சிஜி பாயிண்டில் இங்கே ஆக்ட் ஆகும். என்ன லோடு 3/2 இன்ட்டு EI, 6 இன்ட்டு EI, 3/2I. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் தேவைப்படும். இதுக்கு என்ன ஃபார்முலா, 2/3 ஆஃப் B. இந்த டிஸ்டன்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த சிஜிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த சிஜிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் இல்லையா, 1/3 ஆஃப் B. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/3 ஆஃப் Bங்கிறது எவ்வளோ, 1 மீட்டர். ஸோ 2/3 இன்ட்டு 1. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/3 இன்ட்டு 1 அப்படின்னா 0.66. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.66 மீட்டர். 0.66. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1/3 ஆஃப் B வேல்யூ. Bங்கிறது 1. ஸோ 1/3 ஆஃப் B அப்படின்னா 1/3 Bயோட வேல்யூ 1. இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.33. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நமக்கு தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1/8 காமனாக இருக்க வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ /2 ரிமைனிங் இங்கே 6 இருக்கும்.
இங்கே 3/2. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இது ஒரு 1.5, இது ஒரு 1.5, 3, இது ஒரு 6 எவ்வளோ வரும்னா 9/EIன்னு வரும். ஸோ இது இஸ் அ டோட்டல் லோடு RA ஸ்டார் ப்ளஸ் RB ஸ்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு RB ஸ்டார் வேல்யூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் RA ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A ஸ்டார். ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A ஸ்டார். ஸோ ஃபஸ்ட்டு ஏ எடுக்கணும். லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். இங்கே லோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RB ஸ்டார் இல்லையா? ஸோ RB ஸ்டார் இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4. ஸோ இது வந்து கிளாக் வைஸ் பாசிட்டிவ். அடுத்த ஒரு லோடு என்ன ஆக்ட் ஆகுது, இந்த லோடு இது சிஜியில் ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 3. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன் 0.33. அப்போ இது வரைக்கும் 3, இது 0.33. அப்போ என்ன வரும் 3.33. ஸோ லோடு வந்து 3/2EI, டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.33. ஸோ மைனஸ் கிளாக் வைஸ் மூமெண்ட். அடுத்தது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லோடு இங்கே, இந்த லோடு வந்து இதோட சிஜியில் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். லோடு எவ்வளோ 6/EI. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 1 மீட்டர் நமக்கு தெரியும். ஸோ இது மொத்தம் 2 மீட்டர். இது மிடில் ஆக்ட் ஆகுதால இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும் 1 மீட்டர் ப்ளஸ் இது ஒரு 1 மீட்டர். ஸோ 2. ஸோ அடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. அந்த லோடு வந்து 3/2EI. ஸோ இன்ட்டு டிஸ்டன்ஸுங்கிறது இந்த 2/3. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2/3 ஆஃப் B எவ்வளோ வரும் 0.666. ஸோ 0.666 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இது வந்து 4RB ஈக்குவல் டு, ஸோ இதை கால்குலேட்டரில் போடுவோம் நம்ம. இப்போ ஸோ இதை கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா இங்கே 3 இருக்குது. ஸோ 3/2 இன்ட்டு 3.33 போட்டிங்க அப்படின்னா 4.5 வருது. என்ன பண்ணிட்டேன் அப்ராக்சிமேட்டாக 5. ஸோ ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது இது பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 6 × 2 12 வரும். அதுக்கப்புறம் இங்கே 3/2. ஸோ 3/2 இன்ட்டு பக்கத்தில் 0.666 அப்ராக்சிமேட்டாக 1 வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 17, 18 வருது. ஸோ 18 வருது. 18/4. 18/4 என்ன வருதுன்னா 4.5. இது 4 இங்கே வரும்போது டிவைடு. இப்போ எவ்வளோ வரும் 4.5. ஸோ RB உடைய வேல்யூ வந்து 4.5. ஸோ இது எல்லாத்துலேயும் பொதுவாக அந்த EI இருக்கு இல்லையா, அது இங்கே டிவைடில் இருக்கும். அது என்ன பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க. ஸோ இந்த EI விட்டுறக்கூடாது. காமன் வழியில் எடுத்து டிவைடில் எழுதிட்டேன். ஸோ RB வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏற்கனவே 9 EI இருக்குது. ஸோ RB வேல்யூ எவ்வளோ 4.5 EI. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ RA வச்சுக்கோங்க, RA ஸ்டார். ஸோ 9/EI. ஸோ இந்த மைனஸ், இந்த RB இந்த பக்கம் வந்தால் மைனஸ். ஸோ மைனஸ் RBயோடைய வேல்யூ எவ்வளோ 4.5/EI. ஸோ 9.9லேருந்து 4.5 போச்சுன்னா ரிமைனிங் 4.5 EI. ஓகேங்களா? ஸோ RA ஸ்டார் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை இங்கே என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க பக்கத்தில். இப்போ ஸ்லோப் வேல்யூ வந்து இந்த பீமில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ மொத்தம் 4 ஸ்லோப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். θA, θC, θD, θB. ஸோ நான் θC எடுக்கிறேன். ஸோ எப்படி ஆக்சுவல் பீமில் ஸ்லோப் அட் A பாயிண்டில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், கான்ஜுகேட் பீமில் அந்த A ஸ்டாருங்கிற பாயிண்டில் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணால் போதும். அந்த ஏங்கிற பாயிண்டில் ஆக்சுவல் பீமில் எவ்வளோ ஸ்லோப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ θA தட் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் அட் A ஸ்டார். இப்போ θC தட் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் அட் C ஸ்டார். அதே மாதிரி சேம் D அண்டு B. ஸோ ஃபர்ஸ்ட் நான் A எடுத்துக்கிறேன். ஸோ ஏவில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் நான் லெஃப்ட் சைட்லேருந்து கன்சிடர் பண்ணுறதால ஸோ அப்போர்ட் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அப்போர்ட் வந்து பாசிட்டிவ், டவுன்வோர்டு வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 4.5/EI. ஓகேங்களா? ஸோ 4.5/EI. ஸோ லெஃப்ட் அப்போர்டு வந்து பாசிட்டிவ். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4.5/EI
2 into 10 to the power of 8. ஸோ 10 பவர் ஐயோட வேல்யூ 10 பவர் -4 ஓகேங்களா. ஸோ கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.00225 ரேடியன் கிடைக்கும். இது வந்து கிளாக் வைஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லோ பட்டு சி. ஸோ ஸ்லோ பட்டு சி அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் அட்டு சி ஸ்டாரில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ஏல எவ்வளோ ஆக்ட் ஆகுது, அப்போ டைரக்ஷன் அப்படிங்கிறதால பாசிட்டிவ், அது 4.5 டிவைடட் பை இஐ. ஸோ நான் லெஃப்ட் சைட்லேருந்து கன்சிடர் பண்ணதால் இந்த லோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து சிக்கு முன்னாடி ஆக்ட் ஆகுது, டவுன்வோர்ட் டைரக்ஷன் அப்படின்றதால நெகட்டிவ். ஸோ டவுன்வோர்ட்னா நெகட்டிவ். ஸோ எவ்வளோ லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை 2EI ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா ஸோ இது வந்து 3 டிவைடட் பை 2 வந்து 1.5. ஸோ 1.5 இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 3 டிவைடட் பை இஐன்னு வரும் ஓகேங்களா. 3 டிவைடட் பை இஐ. ஸோ பாசிட்டிவ்ங்கிறது இந்த ஸ்லோப் வந்து கிளாக் வைஸில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 டிவைடட் பை இயோட வேல்யூ 2 into the power of 8, ஐ வந்து 10 பவர் -4. ஸோ இது வந்து 0.0015 ரேடியன்ஸ். ஸோ அடுத்தது டியில் ஸ்லோ பாட்டு டியில் பார்க்குறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் அட் டி ஸ்டார். அப் டு சி வரைக்கும் நான் எவ்வளோ லோடு கண்டுபிடிச்சிருக்கேன், 3 டிவைடட் பை இஐன்னு எனக்கு தெரியும் ரிசல்டன்ட் லோடு. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது இது டிக்கு முன்னாடி இந்த ஒரு லோடு மட்டும்தான் இருக்குது ஓகேவா. இது பி இன்ட்டு டி எவ்வளோ வரும், 6 டிவைடட் பை இஐ. ஸோ அது என்ன பண்ணணும், டவுன்வோர்டில் ஆக்ட் ஆகிறதால மைனஸ் பண்ணணும், 6 டிவைடட் பை இஐ. ஸோ இது 3 இது 6ன்ற போது அப்போ வரும் -3 டிவைடட் பை இஐ. ஸோ அப்போ எனக்கு டியில் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3i. ஸோ அதே சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ 3 டிவைடட் பை 2 into 10 to the power of 8, 10 பவர் -4 தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து கிளாக் வைஸில் இருந்துச்சு, இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ், ஏன்னா நெகட்டிவ் வருது ஓகேங்களா. ரேடியன் கவுண்டர் கிளாக் வைஸ், ஸ்லோப் வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து டிஃப்ளெக்ஷன் அட் பி தட் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் அட் பி ஸ்டார். ஸோ அப் டு இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ, -3 டிவைடட் பை இஐன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அப்போ இந்த பி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது இந்த ரிமைனிங் இந்த ஒரு லோடு தான். ஸோ இது வரைக்கும் உள்ள ரிசல்டன்ட் லோடு தான் -3 டிவைடட் பை இஐ. ஸோ இப்போ இந்த லோடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை 2EI. ஸோ இது டவுன்வோர்டுங்கிறதால நெகட்டிவ் தான், 3 டிவைடட் பை 2EI. ஸோ 3 டிவைடட் பை 2 வந்து 1.5 வரும், -1.5. ஸோ இந்த 3 கூட ஆட் பண்ணால் -4.5 வரும், -4.5 டிவைடட் பை இஐ. அதே சேம் இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் இங்கே வந்துடும். இந்த நெகட்டிவ்ங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸுங்கிறது வந்து குறிக்குது, அதான் மைனஸ் ஓகேங்களா. ரைட். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4.5 இயோட வேல்யூ 2 into 10 to the power of 8, ஐயோட வேல்யூ 10 பவர் -4 தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கே மைனஸ் இருக்கும். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.0025 ஓகேங்களா. இந்த மைனஸ்க்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸ்லோப் வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன் ஆக்சுவல் பீமில். ஸோ ஆக்சுவல் பீமில் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும், அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் அட் கான்ஜுகேட் பீம் அட் த சேம் பாயிண்ட். இப்போ டியில் வந்து டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் கான்ஜுகேட் பீமில் அதே சேம் டி ஸ்டாரில் வந்து எவ்வளோ மூமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ளெக்ஷன் அட் டி. ஸோ லோடு இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இப்போ நான் டியில் எடுக்க போகிறேன். லோடு இங்கே என்ன ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ். ஸோ ரியாக்ஷன் எவ்வளோ இங்கே 4.5 into இஐ, டிஸ்டன்ஸ் வந்து இந்த 1 மீட்டர். ஸோ இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் மொமெண்ட்டுங்கிறதால இது பாசிட்டிவ். ஸோ அடுத்து இந்த டிக்கு முன்னாடி இந்த ஒரு லோடு தான் ஆக்ட் ஆகும். அந்த லோடு வந்து 3 டிவைடட் பை 2EI, 3 டிவைடட் பை 2EI ஓகேங்களா. ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து கிளாக் வைஸில் பீமை பெண்ட் பண்ணுறதால நெகட்டிவ். ஸோ இன்ட்டு இந்த லோடு வந்து இதோட சிஜியில் ஆக்ட் ஆகும். அப் டு இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.333 ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 0.333 ஓகேங்களா. ஸோ இது கேல்குலேட்டர் நம்ம போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 டிவைட் பை இஐ இது போட்டிங்க அப்படின்னா 0.5 வரும் ஓகேங்களா, டிவைட் பை இஐ. ஸோ காமனாக இஐ இருக்குது, அப்போ 4.5லேருந்து 0.5 மைனஸ் பண்ணால் 4 டிவைட் பை இஐ.
ஸோ இது கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா 4 டிவைட் பை 2 இன்ட்டு 10 to the power of 8. ஸோ ஐயோட வேல்யூ 10 power minus 4 that is equal to ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 millimeter. ஸோ 2 இன்ட்டு 10 to the power of minus 4 வரும் இந்த இடத்துல. ஸோ அது வந்து 10 power 3 போட்டிங்க அப்படின்னா மீட்டர் வந்து மில்லிமீட்டராக மாறிடும். ஸோ 0.2 millimeter. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஃப்ளெக்ஷனேட்டு சிங்கிறது அந்த சி ஸ்டாரில் எவ்வளோ மூமெண்ட் அது வரைக்கும் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டு ஸோ இந்த இடத்துல லோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிங்கிறது 4.5 டிவைடட் பை இஐ. ஸோ இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3, இது வரைக்கும் சி வரைக்கும். ஸோ இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் பாசிட்டிவ். அடுத்து இந்த லோடு எவ்வளவு 3 டிவைட் பை 2i, செகண்ட் லோடு 3 டிவைட் பை 2i. ஓகேங்களா. ஸோ இது வந்து 0.33. இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2, அப்போ 2.33. ஓகேங்களா. அடுத்து ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோடு அது பி இன்ட்டு டி. அந்த லோடு எவ்வளோ சொல்லியிருக்கேன் 6 டிவைட் பை இஐ. ஸோ லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது அப் டு இது வரைக்கும் பார்க்கணும். அப்போ இது 2 மீட்டர்னா இதில் பாதி எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். ஸோ 1. ஓகேங்களா. ரைட். இப்போ இதை கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா 4.5 இன்ட்டு 3 13.5 டிவைடட் பை இஐ மைனஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா 3 டிவைட் பை 2 இன்ட்டு 2.33 3.5 வருது அப்ராக்சிமேட்டாக டிவைட் பை இஐ. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 டிவைட் பை இஐ. ஸோ இஐ வந்து காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ உள்ளே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 13.5 மைனஸ் 3.5 மைனஸ் 6. ஸோ அப்போ வந்து 4. ஸோ 4 டிவைட் பை இஐ. ஓகேங்களா. ஸோ வேல்யூ போடுங்க. 4 டிவைட் பை 2 இன்ட்டு 10 to the power of 8. ஐயோட வேல்யூ 10 power minus 4. ஓகேங்களா. ஸோ கால்குலேட்டரில் போடுங்க. 4 டிவைட் பை 2 இன்ட்டு 10 to the power of 8 இன்ட்டு 10 to the power of minus 4. 2 இன்ட்டு 10 power minus 4 வரும். ஸோ இந்த 10 power minus 4ங்கிறது வந்து இப்போ மீட்டரில் இருக்குது. இந்த 2 இப்போ 10 power மில்லிமீட்டராக மாற்றணும் இல்லையா. ஸோ 2 இன்ட்டு 10 to the power of minus 4. இது மீட்டர் வந்து பக்கத்தில் மீட்டர் இருக்குது. மீட்டர் வந்து 1000 10 power 3 மில்லிமீட்டர்னு எழுதலாம். ஸோ இந்த 3க்கும் இந்த மைனஸ் 3க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு 10 power minus 1 இருக்குது. அந்த மைனஸ் 1 10 power minus 1 டிவைட் பை 2 பை 10 எழுதலாம். இது வந்து 0.2 மில்லிமீட்டர். ஓகேங்களா. பாசிட்டிவாக இருந்தால் அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து டவுன்வோர்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும். ஓகேங்களா. தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன் எட்டு மிட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் அட்டு சென்டர் ஆஃப் தி காஞ்சுகேட் பீம் கண்டுபிடிச்சா போதும் நமக்கு அந்த மிட் பாயிண்டில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீமில் ஸோ இந்த மிடில் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த மிட் பாயிண்டில். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது ஆர்பி, அதோட வேல்யூ 4.5 டிவைட் பை இஐ. ஸோ லோடு 4.5 டிவைட் பை இஐ. ஸோ அப் டு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது 1 மீட்டர். இதில் இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1 மீட்டர். அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் 2 மீட்டர். அப்போ 4.5 இன்ட்டு 2. ஓகேங்களா. ஸோ இது வந்து பண்ணுறதால பாசிட்டிவ் போட்டிருக்கேன். அடுத்து செகண்ட் லோடு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஸோ இதோடைய லோடு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ 3 டிவைட் பை 2i 3 டிவைட் பை 2ei இன்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் பார்க்கணும். ஓகேங்களா. ஏன்னா இது வரைக்கும் தான் நம்ம மொமெண்ட் எடுக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.33 ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1. அப்போ 1.33 இங்கிருந்து இது வரைக்கும். ஸோ லோடு கண்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இது வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட். ஸோ இப்படி பெண்ட் பண்ணுறதால நெகட்டிவ் போட்டிருக்கோம். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது பார்த்தீங்கன்னா யூடிஎல் லோடு மாதிரி இருக்குது, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஹைட்டை மல்டிப்ளை பண்ணால் இதில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு எவ்வளோ அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிடும் தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ லோடு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். ஓகேங்களா. இதில் பாதி 1 மீட்டர். இந்த ஹைட்டு 3 டிவைட் பை இஐ. ஸோ 3 டிவைட் பை இஐ இன்ட்டு 1 லோடு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம்
இந்த லோடு எங்கே ஆக்ட் ஆகும்? சென்டரில். அப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இது மொத்தம் 1 மீட்டர் அப்படின்னா இதில் பாதி ஆஃப். ஸோ அந்த ஆஃப் தான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இதை கால்குலேட்டரில் போட்டோன்னா நமக்கு 9 டிவைட் பை EI, அதுக்கப்புறம் 2 டிவைட் பை EI, 1.5 டிவைட் பை EI. ஓகேங்களா? ஸோ இதை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3.5, இதில் மைனஸ் பண்ணால் 5.5 EIன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ்ங்கிறதால டிஃப்ளெக்ஷன் வந்து டவுன்வார்டில் இருக்கும். ஸோ 5.5 டிவைட் பை E அண்ட் ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணும்போது இந்த -4க்கு +4 கேன்சல் ஆகிடு. இந்த +4 மேலே வந்து -4. ஸோ இங்கே வந்து மீட்டர் இருக்குது. அந்த மீட்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10³ மில்லிமீட்டர்னு எழுதலாம். ஓகேங்களா? 1 மீட்டருங்கிறது 1000 மில்லிமீட்டர். ஸோ இதை கேல்குலேட்டரில் போடும்போது நமக்கு டிஃப்ளெக்ஷன் அட் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0.275 மில்லிமீட்டர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.